சிவாய. நம்ம புதிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம சென்ட் ஜோசப் காலேஜ், அதாவது திருச்சியில் இருக்க சென்ட் ஜோசப் காலேஜில் வந்து தற்குறிங்க எனக்கு நல்லா வாயில் வருதுங்கிறாரு. என்ன சார் உங்களுக்கு வரும்? கொஞ்சம் பேசி தான் பாருங்களேன் சார். ஒரு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மேடை நாகரிகம் என்னன்னு கூட உங்களுக்கு தெரியலை. உங்களை பார்த்து தான் உங்கள் தற்குறிகள்லாம் ஏற்கனவே நல்லா பேசுகிறாங்க. விர்ச்சுவல் வாரியர்ஸ் நல்லா கமெண்ட்லலாம் உங்களை பற்றி எதிராக வீடியோ போட்டாங்கன்னா நல்லா கமெண்ட்டில் வந்து நல்லா பேசுகிறாங்க. அதே மாதிரி தான் தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவ்வளியோ, அதே மாதிரி தான் நீங்களும் இருக்கீங்களே சார். என்ன நல்லா வரும் உங்களுக்கு? விவசாயிகளை பிடிச்சாங்க ஜெயிலில் போட்டுட்ருக்காங்க உங்கள் போலீஸும். அப்போ எதுவும் பேச வாயில் நல்லா வரலையா சார்? மேகதாதுல அணை கட்ட போகிறாங்களே, அதுக்கு நீங்கள் என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க? அதை தடுக்க போகிறீங்களா? அதை என்ன பண்ண போகிறீங்க? அப்போ எதுவும் உங்கள் வாயில் வரலையா சார்? போதைப் பொருளை வந்து ஆரம்பத்திலே ஒழிச்சிருக்கணும். நீங்கள் ஆரம்பத்திலே ஒழிக்க வேண்டியதானே சார்? நீங்கள் என்ன பண்ணீங்க சார் இத்தனை நாள்? மக்கள் அங்கே விவசாயிக்கு வந்து கடன் தள்ளுபடி சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ பாதி தள்ளுபடி பண்ணுறேன், 50,000 தள்ளுபடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. 50,000க்கு யார் சார் முதல்ல லோன் வாங்குறேன்? அவன் 1 லட்சம் 1.5 லட்சம் லோன் வாங்கிட்டு அவன் கட்ட முடியாமல் விவசாயிங்க சாவுற நிலைமையில் இருக்காங்க. அவங்கள பிடிச்சி ஜெயிலுக்குள்ளே போடுறீங்க. அப்போ எதுவுமே பேச மாட்டீங்க சார். நல்லா பேசுங்க சார். நீங்கள் இப்படியே பேசுங்க. உங்கள் தற்கொலை கூட்டமும் இதாகுது. தமிழ்நாடு தலைகுனியே போகுது.